வணக்கம். என்னுடைய பேரு சுந்தரசாமி காங்கயம். நானு கிட்டத்தட்ட ஐயாகிட்ட வந்து 8 மாசம் ஜனவரி 2025லேருந்து வந்துட்டுருக்கேன். எனக்கு கடந்த ஆண்டு 2024 இதே தேதியில புற்றுநோயால பாதிக்கப்பட்டு தொண்டையில ரொம்ப அவதிப்பட்டு நானு மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு, அந்த சூழ்நிலையில நம்ம உறவினர், நம்ம ஆசிரியர் வந்து எங்க ஐயாகிட்ட அறிமுகப்படுத்தும்போது, நானு ரொம்ப ட்ரீட்மெண்ட்ல கடுமையான சூழ்நிலையில இருக்கும்போது வர முடியாத, நான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்துக்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் காலதாமதப்படுத்திட்டேன். அப்புறம் அங்கத்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது நான் ஐயாகிட்ட வந்தேன். வந்ததுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. எனக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. இருந்தாலும் இன்னும் மீண்டும் வரும்னு சொல்றாங்க. எனக்கு வரக்கூடாது. இருந்தாலும் சரியாயிரணும் அப்படின்னு சொல்லி நான் நம்பி வந்தேன். அதே மாரி ஐயா கேரண்டியா சொன்னாங்க. இனிமேல் கண்டிப்பா வராது. நீங்க சாப்பிடுங்க. மருந்து எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு தைராய்டு மாரி ஒரு தொண்டையில சின்ன பெயின் வந்துகிட்டு இருந்துச்சு. ஐயாகிட்ட அடுத்த மாசம் நான் கேட்டேன். கேட்கும்போது அதுக்கு ஒரு திரிசூல்னு சொல்லி ஒரு மூலிகை குடுத்தாங்க. அது ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் சாப்பிடும்போது அது இருக்கிற இடம் தெரியாத போயிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாரி இப்ப எனக்கு இந்த காயகல்பம்னு சொல்லி ஒரு மூலிகை குடுத்தாங்க. அது குடுக்கும்பொழுது என்னுடைய உடலுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் என்னை அறியாம நெறைய தொந்தரவுகள் இருந்துட்டு இருந்தது. இன்னைக்கு எல்லாமே நலமாயி, நானு இன்னைக்கு வந்து ஒரு மன நிம்மதியோட இங்க வந்துட்டு இருக்கிறேன் நானு. எனக்கு அதே பரம திருப்திங்க. ஐயா வந்து இன்னும் மேலும் மேலும் இணையாட்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நல்ல வாழ்த்தோட, அ இந்த வியாதிகள குணப்படுத்துறதுக்கு இவரு எங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாளா ஐயாவுடைய அறிமுகம் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகி போச்சுங்க. இல்லைன்னா நான்லாம் இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே வந்து என்னுடைய உடல் நலத்த இன்னும் பாதுகாத்திருப்பேன். அது இருந்தாலும் இப்போதைக்காவது எனக்கு ஐயாவுடைய ஒரு ஆசி எனக்கு கிடைச்சது. அதே போதும் எனக்கு ரொம்ப நன்றி.